முதலில் லக்ஷ்யா அவர்கள் நூல் திறனாய்வு செய்ய அழைக்கிறேன். ஒரு நேரம் கருதி ஒரு 7 நிமிடம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முயற்சி செய்யும். 7 நிமிடம். 5 நிமிஷத்துலயே முடிச்சிடறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானே புத்தகத்தை பத்தி பேசிட்டேன் அப்படின்னா புத்தகத்தை நீங்க படிக்க மாட்டீங்க. யாராவது பாஸ்போர்ட் விசாலாம் எடுக்காம வந்திருந்தாலும் பரவாயில்ல, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நம்ம எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு போக போறோம். ஏன்னா புத்தகம் ஆப்பிரிக்காவை பத்தினது. தோழர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க எழுதியிருக்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை பத்தி. நிறைய பழங்குடிகள் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிரிக்காவை பத்தி. ஆப்பிரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய கண்டம். மிகப்பெரிய கண்டத்துல 2வது கண்டம். நான் ஏதாவது தவறாத தகவல் சொல்லிதான் எந்திரிச்சு நீங்க இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சரி தவறுன்னு யாருமே முடிவு செய்ய முடியாது. என்னுடைய தோழி எழுதிய புத்தகம் கூட இன்னைக்கு திறனாய்வுல இருக்குது. வாழ்த்துக்கள் தொடர் ஹேமாவதி அவர்களுக்கும். அதனால ஏதாவது தவறான தகவல் நான் சொல்லியிருந்தாலும் எந்திரிச்சு நீங்க என்ன பண்ணிடுங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது முதல் நூல் அறிமுகம் பண்ணியிருக்கேன். முகநூல்ல, அப்புறம் குறுகிய வட்டத்துல ஏதாவது வாசகர் வாசிப்பதுல பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு இலக்கிய நிகழ்வுல நூல் அறிமுகம் பண்றது இதுதான் முதல் முறை. அந்த வாய்ப்பை கொடுத்த கடமை இலக்கிய வட்டத்திற்கு எனது நன்றிகள். மசாய், சம்புரு, ஹிம்பா, டோகான், ஹவுசா, காரோ, ஜூலு, ஹேமர், யோருபா, ஹர்சா. ஏன்னா நீங்க மான்னு ஏதோ பேசிட்டே போறீங்க. அது என்ன படம், என்னங்க விசுறுபல்லுங்க, இன்னொன்னு வந்துச்சுங்க, பாகுபலி. பாகுபலியில இந்த கலப்பிரர்கள் பேசுற மாதிரி ஒரு இது இருக்குமே, அது மாதிரி பேசுறீங்க. இந்த 10ம் அவங்க எடுத்துக்கிட்ட பழங்குடிகளுடைய தலைப்பு. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேப் எடுத்தோம்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு பிரிப்போம். சரிங்களா? இவங்க ஒரு சைடை மட்டும் எடுக்காம அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடிய கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு ஒரு 7 நாடுகளை என்ன பண்ணிருக்காங்க நம்மள கூட்டு போறாங்க. காசு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புத்தகத்துக்கு இல்லாம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோம்னா அந்த நாட்டுக்கெல்லாம் கூட்டு போனதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நூலாசிரியருக்கு கொடுத்துடணும். எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னா கென்யாவுக்கு போறோம், கென்யாவிலேயே நார்த் கென்யாவுக்கு போறோம், தான்சானியா போறோம், எத்தியோப்பியா போறோம், மாலி போறோம், சவுத் ஆப்பிரிக்கா போறோம், நைஜீரியாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்படி மாத்தி மாத்தி நம்மள என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போறாங்க. நூல் எதை பற்றியது அப்படின்னா வாழ்வும் போராட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. இங்க சிலருக்கு வாழ்றதுக்கே என்னவாதான் இருக்குது, போராட்டமா இருக்குது. யாருக்குன்னா பழங்குடிகளுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் என்னை போன்ற பாலியல் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய திருநர் மக்களுக்குமே என்னது இருக்குது, வாழ்றதுக்கே போராட்டமா இருக்கிற மாதிரி வாழ்வும் போராட்டத்தை மட்டும்தான் அந்த நூல் சொல்லுதான்னு கேட்டா இல்ல. நமக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதை நான் அதை பத்தி சொல்ல வரேன். ஆனா இந்த நூல் வந்து முதல்ல அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு இணையத்துல வந்து கட்டுரையா எழுதுறதுக்காக தோழர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, தீபா தோழர். இங்க ஒரு ஈஸியா வந்து ஒரு கதையை நம்ம சொல்லிடலாம். எங்க அப்பா சொல்லும் போது சொல்லுவாரு கதைக்கு காலே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், கட்டுரைக்கும் கால் கிடையாது, நாவல் வந்து தமிழ் படுத்தினா புதினத்துக்கும் என்ன கிடையாது, கால் கிடையாது. ஆனா என் கதைக்கு மட்டும் எங்க அப்பா கால் இல்லைன்னு சொன்னாரு. அது மான்னு பறக்கும், இங்கிருந்து நம்ம எங்க பண்ணலாம், எங்க வேணாலும் பறக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு கட்டுரை அப்படிங்கிறது உண்மைகளை மட்டுமே பேசக்கூடிய தொகுப்பா இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணவே முடியாது, தவறான தகவலை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி எதனா சொல்லிட்டுனா என்ன பண்ணுவாங்க, மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு யாரோ ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு நான் ஃபிக்ஷன் ஒரு கட்டுரையை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஷனுக்கு மாத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒரு 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 உண்மையான ஒரு விஷயத்த, ஒரு கட்டுரைக்கு உண்டான ஒரு மெட்டீரியலை, கதைக்குண்டான ஒரு மெட்டீரியலை அவங்க என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்திருக்கிறதே ஒரு சவாலா பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல அந்த சவால் வந்து அது எழுத்தாளருக்கு சவாலா இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா ஆயிடும். ஏன்டா இந்த புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னு. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி முகஸ்துதிக்காக சொல்றேன், எடுப்பிலே படித்து வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல சவானாவின் வேர்களும் உண்டு. சோ சவால்ல அவங்க வெற்றி பெற்றது மட்டும் அல்லாம நம்மளே என்ன பண்ணிடுவாங்க, வெற்றி பெற வச்சிருவாங்க. 28 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனித இனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோமோசெபியன்ஸ் வந்து உருவானதா மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது எங்க இருந்துன்னா ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு ஒரு இனக்குழுவா என்ன பண்ணுது, பிரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா வருது. சரி, நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன், நான் எதுக்கு ஆப்பிரிக்காவை வச்சு பத்தி படிக்கணும்? இன்னைக்கு காலகட்டத்துல படிக்கிறதே குறைஞ்சு போச்சு. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் ஆப்பிரிக்காவை பத்தி படிக்கணும்? இல்ல, படிக்கணும். ஏன் படிக்கணுங்கிறது சொல்றேன் பாருங்க.
ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு மனித இனக்குழு என்ன பண்ணுது, பிரிஞ்சு 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 எல்லா கண்டத்துக்கும் போகுது இல்லையா? தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. நிவேதா லூயிஸ் எழுத்தாளர் அவங்க வந்து எழுதின ஒரு புத்தகம் ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை அப்படின்னு. அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஆப்பிரிக்காவுல மனித இனம் தோன்றிய பொழுது அந்த மனிதர்களுடைய எச்சங்கள் அங்க நிறைய கிடைக்குது. அவங்களுடைய மண்டை ஓடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய கற்கால அந்த கருவிகளா இருக்கட்டும், அதோடைய தொல் எச்சங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும், இங்க பக்கத்துல இருக்க செங்கல்பட்டு இருக்கு இல்லையா, செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திலேயே என்ன பண்ணுதுன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த தொல் எச்சங்கள் என்னது கிடைக்குது எங்கன்னா, ஆப்பிரிக்காவுல அந்த காலத்துல வாழ்ந்த அதே ஹோமோசெப்பியன் மனிதர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களுடைய எச்சங்கள் எங்கேயும் கிடைக்குது, தமிழகத்திலும் கிடைக்குது. சரி, இந்த ஒரு லிங்கை மட்டும் வச்சுக்கலாமான்னு கேட்டா வேணாம், அங்கெல்லாம் விட்டுடுவோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்ப சமீபத்துல 100 நாள் வேலை திட்டத்துல காந்தி பேரை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ அந்த காந்திக்கும் ஆப்பிரிக்காவுக்குமே என்ன இருக்குது, சம்மந்தம் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், காந்தி வந்து அங்க வந்து ஒரு அட்வொகேட்டா தொழில்முறையா வக்கீலா பணியாடுறதுக்கு போகும்போது அவர் வந்து ஒரு ட்ரெயின்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, தென்னாப்பிரிக்காவில் இருக்க ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளில கிடைச்சிட்டாங்க. இங்க சாதி வெறி, அங்க நிறவெறி. அந்த மனுஷன் அதை தான் உத்வேகமா எடுத்துக்கிட்டு இங்க சுதந்திர போராட்டத்துக்கு என்னவா இருந்தாரு, தந்தையா மாறினார். சரி, அதுலயுமே நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சமீபத்துல ஒரு தொடர்பு, என்ன தொடர்பு, நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். எகிப்துல வந்து மன்னர்களுடைய கல்லறைகள் நிரம்பிய ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது, அது வந்து கிங்ஸ் ஆஃப் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு மன்னருடைய கல்லறைகள் இது பண்ணும்போது சிகை கொற்றன் அப்படிங்கிற பேர் வந்து 8 முறை, கிட்டத்தட்ட ஒரு 30 எழுத்து பொறிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த வந்து நம்ம சமஸ்கிருதம், அப்புறம் வந்து பாலி, இந்த மாதிரியான மொழிகள்லாம் இருக்கு. அதுல 16 முறைக்கு மேல சிகை கொற்றன் அப்படிங்கிற பெயர் வந்து நம்ம தமிழி எழுத்துக்கள், தமிழ் பிராமின்னு சொல்றாங்க, தமிழ் எழுத்துக்கள் பொதிக்கப்பட்ட ஒரு இதுவா இருக்கு. சரி, நல்லது. ஆனா எகிப்து எங்க இருக்குது, ஆப்பிரிக்கா கடத்துல தான் இருக்குது. சோ இந்த 3 லிங்க் போது நம்ம இந்த புத்தகத்தை வந்து படிக்கணுங்கிறதுக்கான ஒரு நியாயமா நம்ம இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, இந்த நியாயத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்படி கற்காலத்துல இருந்து அந்த மனுஷனுடைய அந்த எச்சங்கள் கற்காலத்துல தொடங்கி இப்ப தற்காலம் வரைக்கும் இத்தனை தொடர்புகள் இருந்தாலும் ஒரு மனுஷனா நான் வாசிக்கிறேன், முன்னாடி இருக்க தோழர்கள் வாசிப்பீர்கள் அப்படின்னு நம்புறேன். வாசிப்பை இல்லாத சில மனுஷங்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் நான் வச்சிருக்கிறேன். யாராவது இருட்டை கண்டு பயப்படாதவங்க இங்க இருப்போமா? இன்னைக்கு என்னதான் வந்து எவ்வளவு வெளிச்சங்கள், லேசர் லைட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒளி வெளிச்சங்களால இந்த பூமி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல இருந்து பூமியை படம் எடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெல்லாம் இரவு இருக்கும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சத்துல அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. அப்படி இருந்தாலுமே கூட இன்னும் இருட்டை கண்டு பயப்படாத மனிதர்கள் இல்லவே இல்லை. தூங்கும் போது கனவு வருமா அவங்க எல்லாருக்கும்? வரும். பேய் கனவு வரும், என் மனைவி கணவர் அடிக்கிறது, கணவர் மனைவி அடிக்கிறது, இது மாதிரியான வன்முறைக்கு அவங்க தோழர் நடந்திருக்கா, தோழர் நிறைய வந்திருக்கா தோழர். சரி, அது இல்லாம நான் அடிக்கடிக்கு கனவுல பறப்பேன். இவ்வளவு பெரிய உருவத்துக்கு ஒரு ரெக்கையை வச்சுட்டு பறக்கிற கனவுலாம் வந்திருக்கும். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு நிச்சயம் வந்திருக்கும். திடீர்னு எது மேலேயாவது இருந்து விழற மாதிரி கனவு வந்து என்ன பண்ணுவோம், திடீர்கிட்டு எந்திரிச்சிருக்கும் இல்லையா? அது எதனுடைய பின்புலம் அப்படின்னா, ஒரு காலத்துல நாம் எல்லாமே என்னவாதான் இருந்திருக்கோம், பழங்குடிகளா மரத்தின் மேலதான் என்ன பண்ணிடுச்சு மனித இனம் தங்கியிருந்துச்சு. ஏன்னா இரவு பயம், இரவுல நம்ம வந்து நிலத்துல இருந்தோம் அப்படின்னா விலங்குகளோ இல்ல விஷச்சந்துக்களோ நம்ம வந்து தாக்கிடுங்கிற பயத்தால மரத்து மேல இருந்தான். மரத்துல இருந்து தூங்கிட்டு என்ன பண்றான், அவன் கீழே விழுந்துடுறான். அதோடைய அந்த மரபுடைய பதிவுகள் நம்ம மூளையில இன்னும் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தூங்கும் பொழுது இங்கிருந்து விழுற மாதிரியான கனவுகளை நம்ம கண்டுகிட்டே இருக்கோம். அப்போ ஒரு மரபார்ந்த ஒரு பதிவு நமக்கே தெரியாம நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயத்துக்காகவும் அந்த தொடர்புக்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு நியாயமா சேர்த்துக்க விரும்புறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு நான் ஃபிக்ஷனை ஃபிக்ஷனா எடுத்து வந்துட்டாங்க. ஒரு மன்னர் வந்து ஒரு சிலை செய்யணும்னு ஒரு கல் எடுத்து வந்து வச்சுட்டாங்க. கல் எடுத்து வந்து இப்ப இருக்க மாதிரிலாம் மிஷின்லாம் கிடையாது, சிலை செய்யறதுலாம் ஊழியால தான் முடிச்சு செதுக்கணும். ஒரு அந்த நாட்டிலே சிறந்த 5 சிற்பிகளை கூப்பிட்டு எனக்கு தேவையான சிலை இதுல செய்ய முடியுமான்னு கேட்டவொடனே 4 பேர் முடியாதுன்ட்டான். ஒருத்தர் மட்டும் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம், அவ்வளவு நாள் கூட எடுக்காது. 4 பேரும் முடியாதுன்னு சொன்னதை நீ மட்டும் எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த சிற்பி சொல்லியிருக்கிறான், கற்களில் தேவையில்லாத பாகங்களை வெட்டி எடுத்தால் எனக்கான சிலை கிடைச்சிடும் அப்படின்னு. எனக்கு அந்த கல்லுல வந்து ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெண்ணுடைய சிலை வேணும், ஒரு குரங்குடைய சிலை வேணும்னா நான் அதுல அந்த சிலை அந்த கல்லுல வந்து அந்த உருவத்தை தான் பாக்குறேன். அந்த உருவத்துக்கு தேவையில்லாத பாகங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்,
வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு சிலை கிடைச்சிட போகுது. ஒரு சிற்பியின் மகளாக, அவருடைய தந்தை வந்து ஒரு சிற்பி, ஒரு சிற்பியின் மகளாக ஒரு நான் ஃபிக்ஷன் கட்டுரை தீமை எடுத்து எதையெல்லாம் தேவையில்லாத வெட்டிட்டு எதெல்லாம் தேவையில்லாத ஒரு தேவையானதை ஒட்டணும்னு ஒரு ஃபிக்ஷனை அழகா கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தீபா ஜெயபாலன் அவர்கள் நமக்கு சவானாவின் வேர்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. புத்தகத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த புத்தகத்துல கதை மாந்தர்கள் லேகன், அவருடைய மகன் லோமாரி, மீன் நிறைய கதை மாந்தர்கள் வராங்க. இவங்க யார் கூட பேசுறாங்கன்னா என் கூட பேசுறாங்க, அவங்களுக்குள்ள பேசுறாங்க. ஒரு ஒரு மகன் தந்தையிடம் பேசுறான், ஒரு மகள் தாயிடம் பேசுறான், ஒரு சிறுவன் அவங்க சிறுவர் குழு கூட பேசுறாங்க. அமீன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று தேடல் கொண்ட ஒரு இளைஞன் வந்து அந்த இனக்குழுவுடைய தலைவர்கிட்ட பேசுறான். ஏங்க இதெல்லாம் எல்லாம் பேசிட்டு தானங்க இருக்கிறேன், நாம பார்த்துட்டு தானங்க இருக்கிறோம், இதெல்லாம் புதுசா சொல்ல போறீங்களா கேட்டா, நாம பழங்குடிகளை என்னவா சொல்றோம் அப்படின்னா காட்டு பிராண்டிகள் சொல்லிட்டு ஒதுக்கிடுவோம். காட்டு பிராண்டிகள் சொல்லிட்டு நம்மளோட உடையிலும் நாம நடந்துக்கிற முறையிலும் நம்மள நாகரிகமானவர்களா காமிச்சுக்கிறோம். இந்த நாகரிகமானவர்களான நாம அவங்கள்ட்ட இருந்து எதுல இருந்து வேறுபடுறோம் அப்படின்னா மனிதர்கள் உறவுகளுக்கும் இடையேயான உரையாடலில் இருந்து வேறுபடுகிறோம். நம்ம இப்ப யாருக்குமே உரையாடதே இல்லை. பாத்தீங்கன்னா சைனால ஒரு பொண்ணு ChatGPT பேசி அதுக்கு ஒரு காமிக்ஸ் உருவம் கொடுத்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் நிக்குது. பக்கத்துல பேசுறதுக்கு உனக்கு ஆளே இல்லையாமான்னு கேட்க தோணுது. அப்போ நம்ம மனிதர்களை வீட்டுல அப்பா அம்மாட்டே பேசுறது கிடையாது. எத்தனை குழந்தைகளை வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட பேச விடுறோம். இது ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இவர்களுடைய மரபுகள் எப்படி கடத்தப்படுகிறது அப்படின்னா அவருடைய மூதாதையர்களிடமிருந்து, உறவுகளிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து தான் கடத்தப்படுது. நாம எழுதி வைக்கிற மாதிரி அவங்க எழுதி வைக்கல. கதைகளாகவும் அவர்களுடைய நம்பிக்கைகளாகவும் தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சி அவங்களுடைய மரபுகளை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ வரலாற்றையும் மரபுகளையும் தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நான் தனியா இல்லை அப்படிங்கிறத நாம் அடிக்கடிக்கு நமக்கு உணர்த்திக்கிறதுக்காக நாம் எல்லார்ட்டையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நம் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் உரையாட வேண்டிய தேவையை நாங்க அந்த இடத்துல பாக்குறேன். போராட்டத்தை பற்றிய நூல் மட்டுமல்ல, பெண் தான் ஒரு நாகரிகத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். பாத்தீங்கன்னா பெண்களுடைய மதிப்புகள் ஒவ்வொரு இனக்குழுவிலையும் எப்படி இருக்கு, அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க அந்த வரதட்சணை ஸ்ரீதட்சணை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்பதான் வரதட்சணை வாங்குறது ஸ்ரீதட்சணை அது எனக்கு சரியா தெரியல, ஒரு இதுல படிச்சதுதான். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண் வந்து ஸ்ரீதட்சணை, ஸ்ரீ என்ற பெண் என்று பொருள்படும் ஸ்ரீதட்சணை கொடுத்து தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரியான முறை வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு இனக்குழுல தொடர்ச்சியா இருக்கு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா ஒரு குறிப்பிட்ட கால்நடைகளை நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துதான் என்ன பண்ணணும் அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு. உங்க பெண் தான் வீடு கட்டுறாள், பெண் தான் வந்து அதை வடிவமைக்கிறார், பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். பெண் வெறும் இந்த அலங்காரமும் இந்த வீடு கட்டுறது, அவளுக்காக வந்து அவளை திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண் வந்து சொத்துக்களை கொடுக்கறது வந்து நான் என்னவா பாக்குறேன்னா, பெண் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் முக்கியமானவளாக இருக்கிறாள், தாய் தாய் வழி சமூகத்துடைய ஒரு முக்கியமானவளாக, ஒரு நாகரிகத்தின் துவக்கமாக பெண் எப்படி இருக்கான்னு என்னதை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. கால்நடைகள் மீதான நம்பிக்கைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொங்கல்லே நமக்கு மாட்டு பொங்கல் என்ன பண்ணியாச்சு ஒரு பேர் இருக்குது. ஸோ கால்நடை வழியான சமூகம் தான் நம்ம எல்லாருமே அந்த கால்நடைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறது. அது மட்டுமல்லாமல் மொழியை, பண்பாட்டை, இந்த நவநாகரிக உலகத்தில் அந்த சாயத்துல இது எல்லாமே கலந்து போய்விடக் கூடாது என்கிற அந்த மரபார்ந்த மனிதர்களுடைய இயக்கத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நூல் சொல்லிக்கிட்டே இருக்கு. பேஜ் நம்பர் 53 இந்த புத்தகத்துல ஒரு விஷயத்துல வந்து அமீன் அப்படின்னு ஒரு இளைஞருக்கு வந்து அந்த இனக்குழுவின் தலைவர் மலாம் உமர் சொல்வார், மகனே, வரலாறு என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, அது மனிதர்கள் ரத்தத்தில் கலந்திருக்கும் ஒன்று. அதை மறந்துவிட்டால் நீ உன் வேர்களை இழக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே தோபாவை படிச்சிருப்போம். தோபா வந்து நிறைய மானுடவியலாளர், சிறந்த மானுடவியலாளர். அவர் வந்து சில விஷயங்களை நம்ம யூஸ் பண்ற அந்த பழமொழிகளிலிருந்து எடுப்பார். சும்மா பழமொழி தானே, திட்டத்துக்கு யூஸ் பண்ற பழமொழி தானே, அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அழகா என்ன பண்ணுவாரு, நம்ம முன்னாடி ஒரு பெரிய வரலாற்று சான்றையே நிரூபிச்சுட்டு போயிடுவாரு. அது மாதிரி வரலாறுங்கிறது வெறும் இந்த புத்தகத்துல எழுதுறது மட்டும் இல்லை, நாம என்ன பண்றோம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு மூலியமா, உரையாடல்கள் மூலியமாக நிகழ்த்தப்படுவதுதான். அது இல்லாம இந்த புத்தகத்துக்கு வந்து 2 நபர்கள் வந்து வாழ்த்துரைகள் வழங்கியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஈபா சிந்தன் அவர்கள், சிறந்த சிறார் இலக்கிய ஆசிரியர். அது மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பாளர். சமீபத்துல தமிழகத்துல மொழிபெயர்ப்புக்கான விருதுமே அவர் வந்து பெற்றிருக்காரு. இந்த நூலை வந்து சிந்தன் தொடர்கிட்ட முதல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தீபா தொடர் வந்து பரிந்து வச்சிருக்காங்க. அவர் வாழ்த்துறையில அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, நூலை வாசித்து முடித்ததும் அதில் வரும் கதைகள் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மக்களை பற்றியது மட்டுமல்லாமல் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள்
மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை குறித்து நம்மை சிந்திக்க தூண்டும் விதமாக எழுதப்பட்டிருக்கின்ற இடப்பெயர்வுகள், அரசின் அழுத்தங்கள், காலனித்துவத்தால் ஏற்பட்ட காயங்கள், பெண்களின் எதிர்ப்பும் வீரமும், இளைய தலைமுறையின் தொடரும் நம்பிக்கை, மண் மீதான உணர்வு, அடையாளத்தின் தேரல் என பலவும் நமக்கு கடத்தப்படுகின்றன. உண்மையாலுமே இந்த நூலை படிக்கும் பொழுது வெறும் ஆப்பிரிக்காவில் நடக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம இந்தியாவுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு என்ன பண்ணும், கண் முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோவையும் ஒரு ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் போட்டு காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நமக்கு போட்டு காமிச்சிட்டே இருக்கும். சிறந்த எழுத்தாளுமையான தமிழ்ச்செல்வன் தோழரும் இந்த புத்தகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாழ்த்துரை எழுதியிருக்காங்க. அவருடைய வாழ்த்துறையில ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. இந்த 10 கதைகளிலும் வில்லனாக வருவது நவீன அரசாங்கம் பழங்குடி மக்களின் சொந்த மண்ணை அரசாங்க சொத்து என பேனாவால் ஒரு கோடு போட்டு மாற்றிவிடும் வில்லன்கள். இந்த வில்லத்தனத்தை எதிர்த்து போராடும் வாழ்வே அவர்களுக்கு லயித்திருக்கிறது அப்படின்னு அப்படியே அவர் சொன்ன அந்த விஷயம் புத்தகத்துல பக்கம் 15 லேகன் அவன் தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். லேகன்ங்கிற ஒரு இனக்குழு சார்ந்தவன் அந்த மகன்கிட்ட சொல்லுவான், மகனே, முன்பு வெள்ளையர்கள் செய்ததை இன்று நம் சொந்த நாட்டு அரசாங்கமே செய்கிறது. பாத்தீங்கன்னா இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் வரும்பொழுதுலாம் சுதந்திர தினம் வரும்பொழுது கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இந்த பதிவை எழுதுவாங்க. யார் எழுதுன்னு தெரியல. வெள்ளையர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றி கொள்ளையர்களிடம் என்ன பண்ணிட்டு நாட்டை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு. சோ மகனே, முன்பு வெள்ளையர்கள் செய்ததை இன்று நம் நாட்டு அரசாங்கமே செய்கிறது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா வளர்ச்சி என்ற அழகான பெயர்களில் நடப்பது மிகப்பெரிய மோசடி இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடர்கள், சுந்தரபன் காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், இது ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவிற்கும் பொருந்தும். வளர்ச்சி என்கிற பெயரில், ஒரு நவீனமாக்குறங்கிற பெயரில், சுற்றுலா என்கிற பெயரில், வனவிலங்கு பாதுகாப்பு என்கிற பெயரில் நம்ம என்ன பண்ணுவோம், பெரும் பெரும் மத நிறுவனங்களுக்கு காடுகளை என்ன பண்ணுவோம், ஈஸியா ஒப்படைச்சிருவோம். ஆனா அந்த மண்ணின் வேர்களாக இருக்கக்கூடிய பழங்குடிகளை நம்ம என்ன பண்றதே கிடையாது. அந்த மண்ணுக்கு புறம்பாளர்களா நினைச்சு அவங்க அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்குது. யாருன்னா இந்த அரசாங்கம், பாசிச அரசாங்கம் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை அவங்க அழகா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நூலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தோழர் எனக்கு முன்னாடி தேன்மொழி தோழர் பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த நூல்ல மசாயின மக்களை பத்தி தான் முதல் கட்டுரை வரும். நீங்க வேணா யோசிச்சு நீங்க படிச்சுட்டு, நான் சொல்லக்கூடாது, நீங்க படிங்க, நூலை வாங்கி படிங்க, படிச்சுட்டு மசாயின மக்களை பத்தி மட்டும் படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து இன்டர்நெட்ல தேடாதீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல போய் மசாயை பத்தி தேடுங்க. இவங்க என்ன விவரிச்சிருக்காங்களோ அதை அப்படியே அழகா என்ன பண்ணும், அங்க வரும், காணொலியா வரும். ஏங்க இது என்னங்க ஈஸியாங்க, நான் கூட தான் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு திரைப்படத்தை பார்த்து அழகா விமர்சனம் எழுதிடலாம். ஆனா அது கடத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்குல்ல. இப்போ பெரிய வரலாற்று சொல்ல முடியாது, ஒரு அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, இது வரைக்கும் நம்ம மனிதனுடைய கண் இருக்கு இல்லையா, அந்த கண் பார்வையில் ஒரு லென்ஸ் அளவுகோல் கொடுக்குறாங்க. அந்த அளவுகளுக்கான கேமரா இப்ப வரைக்கும் என்ன பண்ணல, கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு. என்னதான் சோனி அது இதுன்னு ஒரு லென்ஸை வச்சு நீ ஒரு போட்டோவை பிடிச்சாலும் ஒரு மனிதனுடைய கண் அக்யூரேட்டா ஒரு வண்ணத்தையும் அந்த காட்சியும் இது பண்ற அளவுக்கான லென்ஸ் இன்னும் கண்டுபிடிக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த பார்வையை, அந்த காட்சி, அந்த கடத்துற விதம் இருக்குல்ல, அது அழகா பண்ணியிருக்கிறத படிச்சு முடித்த உடனே போய் மசாயின்னு போய் தேடுறேன். யூடியூப் வீடியோஸ்ல அப்படியே என் கண் முன்னாடி தோழர் அப்படியே விவரிச்சது அப்படியே என்ன வருது, ஒரு காணொலியா வருது. ஸோ அந்த இடம்தான் இந்த நூலுக்கான வெற்றி, நூலாசிரியருக்கான வெற்றியா நான் என்ன பண்றேன் பார்க்கிறேன். ஒரு கதையை வாசிப்பவரிடம் அப்படியே கடத்துவது, ஒரு கதை மாந்தர்களை அப்படியே அவங்க பக்கத்துல உட்கார வைக்கிறது ஒரு நூலாசிரியருடைய மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை தன்னுடைய நூல்ல தீபா ஜெயபாலன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கூறி எந்திரிச்சிட்டாங்க. நேரம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஏறி உட்காந்து சீட் பெல்ட் போடுங்க. ஆப்பிரிக்காவில இருந்து இங்க நம்ம வடசென்னைக்கு வந்துருவோம். இறுதியா ஒரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். சவானாவின் வேர்கள் தொல்குடி சமுதாயத்தின் வேர்கள். தொல்குடி சமுதாயத்தின் வேர்கள் மட்டுமல்ல, இயற்கையை, மரபை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதரின் வேர்கள். இந்த வேர்களை அதன் பிடிப்பிலிருந்து நீங்கி விடாமல் செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. வாசியுங்கள், வாசிப்பை நேசுங்கள். நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தோழர் தீபா ஜெயபாலன் அவர்கள் இது போன்ற நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும். ஆப்பிரிக்கா கண்டம் மட்டுமல்லாமல் சீனா, ஆசியா கண்டங்களுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.